வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு வறுவல் செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, பூண்டு பெருசாக இருந்ததுன்னா 5 பல் பூண்டு போதும், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவை. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினதை போட்டு வதக்கிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதை போது நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மசாலா ஊற்றி கலந்து விட்ட பிறகு இந்த மசாலாவுக்கு அளவாக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். 300 கிராம் அளவுக்கு 4 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வேக வச்ச கிழங்கை வானலியில் சேர்த்துடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும். ரொம்ப ட்ரையாக வேணும்னா மறுபடியும் 1 நிமிஷம் பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.